Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. குடிசை வீடுகளற்ற கொழும்பு தொடர்ந்தும் இது கனவல்ல. இதனை நோக்கமாக கொண்டு செயற்படும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் இலக்கு 2016 ஆண்டில் கொழும்பில் பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழும் மக்களுக்கு 40,000 வீடுகளை அமைப்பதாகும். தற்போது 1600 வீடுகள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கண்காணிப்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பொரளை பகுதியில் தோட்டங்களில் வாழும் மக்களுக்காக அமைக்கப்படும் வீட்டுத் தொகுதியே இது. பொரளையில் அமைக்கப்படும் சிறிசர உயன வீட்டுத் தொகுதியில் 728 வீடுகள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் மெட்சர உயனவில் காணப்படும் 430 வீடுகளையும் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவிலான வசதிகளுடன் வாழும் மக்கள் தமது பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் நோக்கிலேயே இங்கு இந்த மக்கள் குடியமர்த்தப்படுகின்றனர். நான் சிறிய வீட்டிலேயே வாழ்கின்றேன். சமைப்பது மற்றும் ஏனைய கடமைகளை வெளியில் செய்கின்றோம். அதில் அனைத்தும் உள்ளேயே உள்ளது. 2 அறைகள் உள்ளன. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் உள்ளது. அனைத்தும் உள்ளேயே காணப்படுவதால் வெளியில் செல்ல வேண்டியதில்லை. இந்த குடிசைகளில் இருந்து புதிய வீடுகளுக்கு செல்ல எங்களுக்கு விருப்பம். இவ்வாறு வீடொன்றை நிர்மாணிப்பதற்கு 3.4 மில்லியனை வழங்குகின்றோம். அதாவது 34 லட்சம் ரூபாவாகும். குடிநீர் உட்பட அனைத்து வசதிகளின் அடிப்படையில் இந்த வீட்டின் மொத்த பெறுமதி 68 தொடக்கம் 70 லட்சம் ஆகும். இவ்வாறான பெரும் செலவில் அமைக்கப்படும் இந்த அழகிய வீடுகளை பாதுகாத்து அழகிய கொழும்பின் நாளைய தினத்திற்காக செயற்பட வேண்டியது அனைவரினதும் கடமையாகும்.